Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை. ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி, செய்யற நேரமும் ரொம்ப குறைவுங்க. டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். பட் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அப்படியே ஹல்வா மாதிரி இருக்கும். வாயில வச்ச உடனே கரையிற ஒரு அருமையான ஸ்வீட். கண்டிப்பா செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு ஸ்வீட்னு சொல்லுவேங்க. ஒரு தடவை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப சுலபமான ஒரு ஸ்வீட்டு, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ குயிக்காக ஏதோ பிரசாதம் பண்ணணும், ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு யோசிக்கும் போது இந்த உக்காரை ஒரு நல்ல சாய்ஸு, ஒரு பாரம்பரியமான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான உக்காரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை அளந்து ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை 2 வாட்டி நல்லா தண்ணி விட்டு அலசி கழுவிடலாங்க. கழுவின பாசிப்பருப்பை நல்லா சுத்தமாக தண்ணியை வடித்து எடுத்துக்குவோங்க. நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு இப்போ இதை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் அல்லது இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா கழுவி தண்ணியை சுத்தமாக வடித்து ட்ரையாக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை கம்ப்ளீட்டாக போட்டு நல்லா வறுத்து விட்டுறணும். இந்த பாசிப்பருப்பு இந்த நெய்யில் நல்லா வறுபட்டு வரணும். நல்ல பொறுமையாக ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து விடுங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வேக விடுவோம். வாசனையும் நல்லாயிருக்கும், குயிக்காகவும் பாசிப்பருப்பு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. நான் இங்கே ஒரு 2.5 கப்புக்கு மேலே தண்ணி விட்டுருக்கிறேன். மூடி வச்சுருவோம். ஸோ நல்லா குயிக்காக வெந்துடும். அப்பப்போ எடுத்து மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வைக்கும்போது ஒரு 10 to 12 நிமிஷத்தில் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருங்க. ஸோ இருக்கட்டும். அந்த டைம் கேப்பில் இனிப்புக்கு தேவையான வெல்லத்தை கரைச்சி வடித்து எடுத்துக்குவோம். இங்கே இன்னொரு பேனில் ஒரு 2.5 கப் அளவுக்கு நாட்டு வெல்லம் எடுத்துக்கிறேன். இது இனிப்பு சரியாக இருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிறதுக்கு விடுவோம். நல்லா கொதித்து வரும்போது அந்த வெல்லம் பர்ஃபெக்டாக கரைஞ்சிரும். இங்கே பாகுப்பதம்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாங்க. ஜஸ்ட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆற விட்டு நல்லா வடித்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், இங்கே வெள்ளைப்பாகு ரெடி. அந்த டைமில் இங்கே பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கரெக்டாக பக்குவமாக நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இதை நம்ம மசிச்செல்லாம் ஒன்றும் விட வேண்டாம், அப்படியே எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், இப்படி கையில் எடுத்து இப்படி அழுத்துனா நல்லா இப்படி மசியுது. இதுதான் பக்குவம். இப்போ இதே எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருவோம். வெந்த பருப்பை கம்ப்ளீட்டாக தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனை கழுவி திரும்பவும் நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் கொஞ்சம் உருகி வரும்போது 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறணும். நெய்யில் இந்த ரவை நல்லா சூடாகி நல்லா வறுப்படணும். ஸோ பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரிஞ்சிராமல் வறுத்து விடுங்க. பாருங்கள், நெய்யில் நல்லா அந்த ரவை வறுபட்டுருச்சு. நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா பொன்னிறமாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை வேக வைக்கிறதுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கணும். இங்கே 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். பர்ஃபெக்டாக ரவை நல்லா வெந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கண்டினியூஸாக கிளறி விட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வேக வச்சு எடுங்க. பாருங்கள், நல்லா அந்த தண்ணி உறிஞ்சு திக்காயிடுச்சு.
ரவை ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துருவோம். பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இது கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துருவோம். வெள்ளைப்பாகு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்லா எல்லாம் கலந்து விட்டுருவோம். இனி அப்படியே நல்லா வெந்து திக்காகி வரணும். இப்படியெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோங்க. ஜஸ்ட் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கும் போது அந்த இனிப்பு வந்து தூக்கலாக தெரியும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விடுவோம். கிளற நல்லா திக்காகும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. மறுபடியும் நல்லா கிளறி விடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா அல்வா மாதிரி திக்காயிட்டே வரணும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு கலந்துக்குவோம். நெய்யோட அளவு வந்து நம்ம விருப்பங்க. ரொம்ப அதிகமாக நெய் விடணுங்கிற கம்பல்சரி கிடையாது. பட் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம கிளறும்போது அந்த டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு. அந்த அல்வா பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் அந்த சூட்டுக்கே திக்காகும். இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ இதில் முந்திரி, திராட்சை, தேங்காய் துருவலை வறுத்து சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா உருகி வரும்போது இதில் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பெல்லாம் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேங்க. நல்ல இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரும்போது நம்ம உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து விடுறேன். இந்த திராட்சை நல்லா வறுபட்டு உப்பலாகி வரட்டும். பாருங்கள், திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், திராட்சை, முந்திரி, தேங்காயெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ரெடியாக இருக்கிற ஸ்வீட்டு மேலே இதை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, செட்டிநாடு ஸ்பெஷல் பாரம்பரியமான ஸ்வீட்டு உக்காரை ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இது ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். அப்படியே கரண்டியில் எடுத்து போடும்போது ஆஹா, அப்படியே அல்வா மாதிரி அப்படியே விழுகும். பார்க்கவே பாருங்கள், சும்மா ஜம்மன்னு இருக்குது. சாப்பிட்றக்கும் ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க இது. இது ஒரு பக்காவான பாசிப்பருப்பு ஹல்வா. அதில் ஹைலைட் என்னென்னா அந்த ரவையும் கூட சேர்த்து நம்ம கிளறி எடுக்கிறோம் இல்லைங்களா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் அந்த முந்திரி பருப்பு, திராட்சையோட தேங்காயும் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி இது. குயிக்காக பண்ணிடலாம். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.